பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சார் ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய சிந்தனை துளிகளை நாம் சிந்தித்துவிட்டு ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இந்த நாளிலே எடுத்துக்கொண்ட ஒரு நல்ல ஒரு டாபிக்கு குடும்பத்துக்காக தான். ஏன்னா குடும்பங்கள் நல்லா இருந்தாலே சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயம் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள எப்படிப்பட்ட சந்தோஷம், எப்படிப்பட்ட சண்டைகள் நடக்கிறது, ஏன் நடக்கிறது, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா இன்னைக்கு நாம் சிந்தித்து விட்டு ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒரு கருத்து இது. குடும்பங்கள் நல்லா இருக்கணும். குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கணும். சண்டைகள் வருவது சகஜம்தான். சண்டைகள் வரும். ஆனா அந்த சண்டையே ஒரு பெரிய காரியமா மாறிடுச்சுனாக்கா, அ பல வருஷ கணக்கா பேசாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க சண்டையில. பல வருஷமா வீட்ட விட்டு போனவங்க இருக்கிறாங்க. வெளிய போனவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டுக்குள்ள ஒரு அன்பு தேவ, ஒரு அரவணைப்பு தேவ. அ வீடு வீடு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருந்தாலே எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். நல்ல ஒரு டிஸ்கஷன் நடக்கணும் வீட்டுக்குள்ள. அ அ நல்லா பேசணும், ஒரு அன்பு இருக்கணும், நல்லா சிரிக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் போட்டியா இருந்தாலே கஷ்டம். இதெல்லாமே நெறைய வீடுகள்ல நடக்கிறது. நானும் நெறைய டாபிக்ல இத பேசி போட்டிருக்கிறேன். இந்த நேரத்துல அ நெறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, அ வீட்ல சண்டை வரக்கூடாது, அ சந்தோஷமா இருக்கணும், வேலைக்கு முடிஞ்சு வரும்போது வீடு நல்லா இருக்கணும், நல்லபடியா எல்லாத்தையும் எல்லாமே நல்லா போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் வீட்ல சண்டை வருது? எதுக்காக வீட்ல சண்டை வருது? புரியவே இல்லையே! வாஸ்துவ மாத்தி பார்க்கலாமா? ஸோ வாஸ்து என்ற சில சாஸ்திரங்கள அவங்க பார்த்து, அந்த சாஸ்திரங்களுக்குள்ளாக போயிட்டு, அதன் பிரகாரம் பிராக்டிஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அந்த வாசப்படி இந்த சைடு தான் வைக்கணும். வாசப்படி அந்த சைடு தான் வைக்கணும். அதுக்கு ஒரு என்ஜினியர கூட்டின்னு வருவாங்க. அதுக்கு ஒரு வாஸ்து பார்க்குறவங்கள கொண்டு வருவாங்க. கிறிஸ்தவர்களும் இதுல நெறைய பேர் இன்வால்வ்டு. ஸோ இல்லன்னு சொல்ல முடியாது. எந்த பக்கம் இருந்தா என்ன வாஸ்து. சிலர் வந்து வீட்டுக்குள்ள நல்ல கலர் அடிக்கணும். இந்த கலர் ஒத்துக்காது. அ அந்த கலர் அடிக்காதீங்க. இந்த கலர் அடிச்சா வீட்டுக்குள்ள சண்டை வரும். இந்த ரூம்ல இந்த கலர் தான். இப்ப அப்பல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தமாவே எல்லாம் ஒரே கலரா இருக்கும். வெளியில மட்டும் சில கொஞ்சம் வேற கலர் அடிப்பாங்க. வீட்டுக்குள்ள ஒரு கலர் அடிப்பாங்க. இப்பல்லாம் ஒரு ஒரு ரூமுக்கு ஒரு ஒரு கலர் அடிக்கிறாங்க. எனக்கும் புரியாது. கடைசில பார்த்தா அது வாஸ்துன்ற ஒரு பேர்ல அப்படி நடக்கிறது. ஸோ இத இத பார்க்கும்போது, அ இதெல்லாமே வீட்டுக்குள்ள உண்மையாகவே இ இதெல்லாமே பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கனாக்கா, அது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம்னு தெரியல. அதுக்கு அது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கற்றாழைய வளர்ப்பாங்க. கற்றாழை அத வந்து சரியான இடத்துல வைக்கணும்னு சொல்லுவாங்க. கற்றாழைய வளர்ப்பது அது ஒரு வாஸ்து. அத பிரகாரம் வாழ்ந்து, அது நல்லா இருந்துச்சுனாக்கா, அந்த கற்றாழைய அந்த இடத்துல சரியான ஒரு இடத்துல இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பெட்ரூம் இந்த பக்கம் கதவு இருக்கணும். டைனிங் ஹால்ல அந்த ரூம்ல அந்த அந்த பக்கம் இருக்கணும். அப்புறம் மெயின் ஹால் வந்து அ இங்க இருக்கணும். இது இவ்வளோதான் இருக்கணும். அந்த மாதிரி சில வாஸ்துக்கள கேட்டு, வீட்டுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்ட்டு, அ இப்படிலாம் கட்டுவாங்க, வீடு கட்டுறவங்க. வாஸ்துவ பார்த்து கட்டுறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா. அ எத்தன பேர் நீங்க அதுல அடிபட்டுருக்கிறீங்கன்னு தெரியாது. எத்தன பேர் நீங்க அத உண்மைன்னு சொல்லுவீங்கன்னு தெரியாது. என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா அது எல்லாமே நம்மளுடைய இமேஜினேஷன் தான். நம்மளுடைய மனுஷனுடைய வார்த்தைகள் தான். ஆனா வேதத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது, இவ்ளோ பார்த்து கட்டுறதுக்கு, இவ்ளோ வாஸ்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், கலர் இருக்கணும், வீட்டுடைய கலர் இப்படி இருக்கணும். அ இந்த செடி இங்க தான் வைக்கணும். மணி பிளான்ட் வச்சா, அது வீட்டு உள்ள செழிப்பா வளர்ந்தா, மணி நெறைய வரும், பணம் நெறைய கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு வாஸ்துவ பார்த்து, இவ்ளோ பேசி வீட கட்டுறீங்கனாக்கா, இப்படி செஞ்சா வீட்டுக்குள்ள சண்டை வராது, குழப்பம் வராது, பிரச்சனை வராது, வியாதி வராதுன்னு சொல்றதுக்கு பதிலா, எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வசனம் தான். சங்கீதம் 127வது வசனம், 1வது வசனம். "கர்த்தர் வீட்டை கட்டாராக்கில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் வருதாம்." வேற எதுவுமே கிடையாது. கர்த்தர் வீட்ட கட்டினாலே போதும். அந்த வீட்ட கட்டும்போது கர்த்தர் இருக்கிறாரா? அந்த வீட்ட கட்டும்போது அந்த வீட்டுக்குள்ள கர்த்தர் வராரா? இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே கர்த்தர் மட்டும் தான் அந்த வீட்ட கட்டணும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் கண்டிப்பா விருதா.
அது மேல அதுக்கு மேல எல்லாவற்றுக்கும் மேல பார்த்தீங்கன்னாக்கா, அ அ இ இ இத இதெல்லாம் நல்லா நடக்கணும், வீடு நல்லா போகணும்னு சொல்லி பரிகாரம் வேற செலுத்துவாங்க. இதெல்லாம் கர்த்தர் கேட்கவே இல்ல. அந்த கர்த்தர் வீட்ட கட்டுறாரா? அப்படிதான். ஸோ முக்கியமாக வீட்டுக்குள்ள சண்டைகள் வருவதற்கு காரணமே வீணான வாக்குவாதங்கள். வீணான வாக்குவாதத்த எடுத்து போட்டாலே, அந்த சண்டைகள் கண்டிப்பா நிற்கிறதுக்கு நெறைய காரியங்கள் இருக்கு. அந்த சண்டைகள் வீணான வாக்குவாதம். வாக்குவாதம் நடந்துட்டே இருக்கும். ஆர்கியூமென்ட் நடந்துட்டே இருக்கும். பேசினதே பேசிட்டு இருப்பாங்க. குத்தி குத்தி காட்டிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டுக்குள்ள நெறைய சண்டைகள் வரும். அந்த பொறுமைன்றதே இருக்காது. அந்த சகிப்பு தன்மையே இருக்காது. இதெல்லாமே இல்லாம, கண்டிப்பாக இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இது சண்டை வரத்துக்கு காரணமே இப்படிப்பட்ட காரியங்கள் தான். ஸோ, நம்போ எப்படி இருக்கிறோம்? நம்ப எந்த விதத்துல இருக்கிறோம்? உபாகமம் அ 20வது அதிகாரத்துல 4வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அ "உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும், உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும்." உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு முன்னாக போகிறவர், உங்க சத்துருக்களோடு போராடுகிறவர். வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் வரும்போது, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்ன்றத என்னைக்குமே மறக்காதீங்க. அது இல்லாம பேரண்ட்ஸ் ஆர் கால்ட் டூ பி எ ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் வீட்ல. ஒரு பெற்றோர் தான் ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள குடும்பத்த வழிநடத்துவதற்கு ஒரு தலைவராக, ஒரு தலைவியாக இருக்க வேண்டும். கண்டிப்பா. பெற்றோர் ஆவிக்குரிய ஜீவியத்துல இல்லனாக்கா, ஆவிக்குரிய ஜீவியத்துல, ஜெபத்துல அவங்கள வழி நடத்துறதுல சரியில்லனாக்கா, குடும்பம் சரியா இருக்காது. இத தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா, அப்பா ஒரு வழியா போவாரு, அம்மா ஒரு வழியா போவாங்க. அம்மா மட்டும் பக்தியா இருப்பாங்க. அப்பா பக்தியா இருக்க மாட்டாரு. அப்பா மட்டும் பக்தியா இருப்பாங்க. அம்மா பக்தியா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நெறைய குடும்பத்துல. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஏன் 2 பேரும் பக்தியா இருக்கக்கூடாது? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஏன் 2 பேரும் சேர்ந்து பைபிள் வாசிக்கக்கூடாது? ஏன் ஏன் வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் நடக்கக்கூடாது? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ரகசியமே, குடும்பத்துக்குள்ள குடும்ப ஜெபம் இருந்தாலே, தனிப்பட்ட ஜெபங்கள் இருந்தாலே, அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும். எவ்ளோ பெரிய மலை மாதிரி, கடல் மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும், எல்லாவற்றையும் தாண்டுவதற்கு அந்த குடும்ப ஜெபங்களும், தனிப்பட்ட ஜெபங்களும் பெரிய பெரிய உதவியா இருக்கும். பெரிய உதவியா இருக்கும். குடும்ப ஜெபம்னா என்னது? குடும்ப ஜெபம் சும்மா நாமக்கே வாஸ்தே ஒரு பேருக்காக உட்கார்ந்து, ஆண்டவரே நாங்க இன்னைக்கு நல்ல வேலை செஞ்சோம். நல்லா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்கள பத்திரமா கொண்டு வந்துட்டீங்க. எங்களுக்கு நல்ல சாப்பாடு குடுத்தீங்க. நல்ல ஷெல்டர் குடுத்தீங்க ஆண்டவரே. இப்ப தூங்க போறோம். ஆமீன். அது கிடையாது குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம்ன்றது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நம்ம வீட்ல குழப்பங்கள் வராதபடி, வாசப்படியில கைய நீட்டி ஜெபித்து, ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனைகள் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. குழப்பங்கள், குழப்பவாதிகள் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா, எப்ப பாரு வீட்ல சண்டை. சில வீடுகளில நைட்டு 10 மணி ஆயிட்டா போதும். ஒரு 9 மணி, 10 மணி ஆயிட்டா போதும். அப்படி ஒரு சண்டை போடுவாங்க. "உன்ன வெட்டிர்றான் பாரு, உன்ன குத்திர்றான் பாரு, இன்னைக்கு நைட்டுக்குள்ள உன்ன வெட்டிர்றான் பாரு, இன்னைக்கு நைட்டுக்குள்ள போலீஸ் வந்து நிக்கும்." வீட்டு சண்டைக்கு போலீஸ் வருவாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணுவாங்க. வீட்ட விட்டு வெளில ஓடுவாங்க. பக்கத்து வீட்லலாம் தெரியும். எப்படி சாத்தான் நம்மளுடைய குடும்பங்கள அவமானப்படுத்துறான் பாருங்க. மானத்த வாங்கி விட்டுறான் பாருங்க. இந்த மாதிரிலாம் நெறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. நான் யோசிப்பேன். நெறைய நேரங்கள்ல யோசிப்பேன். இப்படி வீட்டுக்குள்ள கதறி கதறுவாங்க அப்படியே. அப்படியே கூக்குரல் சத்தம் பயங்கரமா இருக்கும். டே டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல சினிமா ஓடிட்டு இருக்கும். நல்ல சினிமா பாட்டு, சீரியல் எல்லாம் ஓடின்னு இருக்கும். நைட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா, பயங்கர கூக்குரல் அழுவாங்க. ஐயோ! ஐயோ! ஐயோன்னு அப்படி அழுவாங்க. அடி அடி வாங்குவாங்க. நெறைய காரியங்கள் நடக்கும். நான் எப்பவுமே யோசிப்பேன். இந்த வீட்ல ஒழுங்கா குடும்ப ஜெபம் பண்ணியிருந்தா, தனிப்பட்ட ஜெபங்கள் இருந்தா, இப்படி சத்தம் கேட்குமா? இப்படி சண்டை போடுவாங்களா? இப்படி இப்படி கத்திட்டு இருப்பாங்களா? இதுக்கு எல்லாமே காரணம், வீட்டுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குதுங்க. இந்த ரகசியத்த மறக்காதீங்க. இதுதான் அந்த குடும்ப ஜெபம் என்ற கர்த்தர் வீட்ட கட்டுகிறவர். அந்த கட்டுறதுக்கு நம்பலாம் ஒரு மேஸ்திரிகளாக, அங்க ஒரு சித்தாளர்களாக, அங்க வேலை செய்கிறவர்களாக நம்ம இருந்தோம்னாக்கா, அழகா கட்டிட்டே போலாம் வீட்ட. ஆமா. அப்பா, அம்மாவ பிளேம் பண்ணாதீங்க. அம்மா, அப்பாவ பிளேம் பண்ணாதீங்க. கணவன் மனைவிய பிளேம் பண்ணாதீங்க. மனைவி கணவன பிளேம் பண்ணாதீங்க. 2 பேரும் சேர்ந்து யூ ஆர் எ ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ். 2 பேருமே. ஒரு ஒரு பிள்ளைகள கரையேத்தி விடுற வரைக்கும்,
ஒரு பிள்ளைகள கரையேத்தி விட்டு, அவங்கள கல்யாணம் பண்ணி, அவங்க நல்லா நம்பள மாதிரியே அவங்க செட்டில் ஆகுற வரைக்கும், அவங்க வீடுகள்ல இந்த பழக்கவழக்கங்கள கொண்டு போணும். நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா, அவங்களும் கல்யாணம் ஆயிட்டு அப்படிதான் சண்டை போடுவாங்க. அவங்க கத்துக்கிட்டு போறாங்க இங்க. இத கத்துக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் கத்துக்கிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள அ கணவன் சண்டை போட்டா இப்படித்தான் சண்டை போடணும் போல நம்மளும். மனைவி சண்டை போட்டா இப்படித்தான் சண்டை போடணும் போலன்ட்டு அவங்க கத்துக்கிட்டு போறாங்க. ஸோ எத நம்போ இன்னைக்கு வீட்டுக்குள்ள சொல்லி தர்றோம்? கர்த்தர் வீட்டை கட்டிக் கொண்டிருக்கிறாரா? பேரண்ட்ஸு உண்மையாகவே நீங்க 2 பேரும் சேர்ந்து எதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணோம்? சும்மா ஜாலியா இருக்கிறதுக்கா? எதுக்காக பிள்ளைகள பெத்துக்கிட்டோம்? ஊருக்கு ஊருக்கு சொல்றதுக்கா? எனக்கு குழந்தை பிறந்துச்சு சொல்றதுக்கா? ஐயோ! கர்த்தர் என்ன இதெல்லாம் காப்பாத்திட்டு சொல்லு. வாழ்ந்து காட்டுங்க சூப்பரா. சூப்பரா இருங்க. உங்க குடும்பம் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கட்டும் ஊருக்கே. உங்க குடும்பம் எடுத்து பேசட்டும். மற்றவங்க எடுத்து பேசட்டும் உங்க குடும்பத்த பத்தி. அந்த குடும்பத்தில பாரு எப்படி வாழ்றாங்க. ஊருக்காக வாழாதீங்க. மற்றவங்க ஐயோ! என் பிள்ளைங்கள பாரு சும்மா சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒழுக்கம் இருக்காது. ஒரு டிசிப்ளின்ல வளர்த்துருக்க மாட்டாங்க. ஒரு நல்லத சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. கெட்டதெல்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. அந்த பிள்ளைங்க ஒரு டிசிப்ளின்குள்ள இருந்தாலும், மற்றவங்கள பத்தி பேசுறது, யார்கிட்டயும் சேர மாட்டாங்க, யார்கிட்டயும் ஒட்ட மாட்டாங்க. அவங்களுக்குள்ளவே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கெட்ட புத்திய சொல்லிக் குடுத்து வளர்க்கறது. நல்லா பேச வைங்க 10 பேர் கூட. நல்லத பேச வைங்க. நல்லத யோசிக்க வைங்க பிள்ளைகள. அ உங்க பிள்ளைங்க உங்களுக்கு சொல்லணும். இது வேணாம், இது நல்லதில்ல, இது கெட்டதில்ல. அந்த லெவலுக்கு உங்க பிள்ளைகள கொண்டு போய் நீங்க ட்ரெயின் பண்ணி விட்டீங்கனாக்கா, அழகா ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த உபாகமத்துல அந்த வசனம் சொல்லுது, உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண உங்களை ரட்சிக்கவும், உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்கள் தேவனாகிய கர்த்தர். அவர் இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? அ எப்பவுமே நான் ஒவ்வொரு நாளுமே 128ஆம் சங்கீதத்த சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அது வந்து கர்த்தருக்கு பயந்து, அவருடைய வழியில நடக்கிற ஒவ்வொரு குடும்பமும் எப்படி இருக்குன்ற ஒரு வசனம் அது. உண்மையாகவே இந்த இந்த பயங்கரமான காலகட்டத்தில இப்ப பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் காரியங்கள் என்ன நடக்குதுனாக்கா, குடும்பத்துக்குள்ள அநேக பிரச்சனைகள், அநேக சண்டைகள், அநேக குழப்பங்கள். பேச மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை உடைஞ்சு போகும். ஸோ பேரண்ட்ஸ் தயவு செய்து நீங்க சின்ன பிள்ளைங்களோட சின்னதா வளர்க்கும்போதே, அவங்கள ஒரு ஒழுக்கத்திலும், அவங்களுடைய ஜெபத்திலும், ஒவ்வொரு வசனத்த சொல்லிக் குடுத்து நீங்க வளர்க்கும்போது, நாளைக்கு அந்த குடும்பம் சூப்பரான எக்ஸாம்பிளா எங்க போனாலும் நல்ல பேர் வாங்குவாங்க. எங்க போனாலும் அவங்க நடிக்க மட்டும் கத்துக் குடுக்காதீங்க தயவு செய்து. இப்படி நடிச்சுக்கங்க மற்றவங்க முன்னாடி. நல்லவங்க மாதிரி நடிங்க. பின்னாடி வந்து அட்டகாசம் பண்ணிக்கங்க. தயவு செய்து சொல்றேன். ஒரு வீட்டுக்குள்ள ஏன் போதைப் பொருள் வருது? ஒரு வீட்டுக்குள்ள ஏன் சண்டை வருது? ஒரு வீட்டுக்குள்ள ஏன் குடி வருது? ஒரு வீட்டுக்குள்ள ஏன் குழப்பம் வருது? குழப்பம் ஒரு வேளை சின்ன சின்ன சண்டைகள் வருதுன்னா, அது வந்துட்டு போகட்டும். சகஜம். அது சில வீட்ல நெறைய பேரு குடும்பத்துங்கள்ல நடக்குது. ஆனா, அதுவே ஒரு தொழிலா வச்சு வீட்டுக்குள்ள வந்தாலே பறக்கும் பாத்திரங்கள் பறக்கும், இருக்கிற சாமான்லாம் பறக்கும், சண்டை வரும், என் காசு, உன் காசுன்னு சொல்லி போட்டி வரும். ஸோ, இந்த மாரி குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் இருந்தா கர்த்தர் எப்படி அந்த வீட்ட கட்ட முடியும்? முக்கியமாக அ அ இந்த சண்டைகள் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா சண்டைகள் வரும்போது, அ அ வீட்டுக்குள்ள யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கட்டும். வீட்டுக்குள்ள பண்ணாதீங்க. யார் கூடயும் யுத்தம் பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ள சண்டை போடாதீங்க யார் கூடயும். அந்த அந்த பிசாச துரத்தி விடுங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிற சண்டை போடுற ஆவிய, குழப்பத்தின் ஆவிய நீங்க வீட்லருந்து வெளிய தொரத்துனாலே வீட்டுக்குள்ள சண்டை வராது. அதாவது நம்ம நெறைய நேரங்களில இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்க்யூயிங் வித் ஆர்க்யூ வந்து யார் கூட பண்றோம்? வீட்ல இருக்கிற சண்டை போடுறவங்கள கூட பண்றோம். அந்த ஆர்க்யூவ அ வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கூட பண்ணாம, ஃபோக்கஸிங் ஆன் ஃபைட்டிங் வித் த ஈவில் ஸ்பிரிட். அந்த பிசாசு கொண்டு வந்திருக்கிற அந்த குழப்பத்தையும், சண்டையும், அந்த பிசாச துரத்தி விடுறதுல நீங்க உங்க ஃபேமிலிய புரொடெக்ட் பண்றதுல இருந்தீங்கனாக்கா, அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள கூட நீங்க ஆர்க்யூ பண்ணாதீங்க. நான் நெறைய நேரங்கள்ல பார்ப்பேன். அ எதுக்காக இப்படிலாம் குழப்பங்கள் இப்படிக்கா இத சாத்தான் கொண்டு வந்திருக்கிறான். கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம நல்லாயிடுவோம். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லாயிடுவோம் இந்த நேரத்துல. ஸோ, இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியங்கள் எப்படின்னாக்கா, ஆண்டவரே இந்த குழப்பத்த கொண்டு வந்த ஆவிகள், வீணான கோபத்தின் ஆவிகள், வீணான ஆண்டவரே எல்லா காரியத்தையும் இயேசு சுவாமி நாங்க வெளியில துரத்துறோம் ஆண்டவரேன்னு சொல்லி, வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் டெய்லி காலையும், மாலையும் நடக்கும்போது
தனிப்பட்ட ஜெபங்கள் நடக்கும்போது, கண்டிப்பாக கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்ம குடும்பத்தை பலப்படுத்துவார். நம்ம ஒரு ஒரு 100 பேருக்கோ, 1000 பேருக்கோ, 1,00,000 பேருக்கோ இந்த உலகத்துல நம்ம சாட்சியா வாழ்வோம். ஸோ நம்மளுடைய காட்லி ஃபவுண்டேஷன், அதாவது அந்த பேசிக், அந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தாலே ஃபேமிலிக்குள்ள அ உங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, அவங்க சந்ததி சந்ததியா அவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய எல்லாத்துக்கும் மெயினா பார்த்தீங்கன்னாக்கா, கணவன், மனைவி ஸ்ட்ரெங்தன் யுவர் மேரேஜ் லைஃப். உங்க உங்க மேரேஜ் லைஃப, கல்யாண வாழ்க்கைய, திருமண வாழ்க்கைய ஆண்டவருக்குள்ளாக நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. நெறைய பேரு ஜாலி, 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 ஜாலியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். ஆண்டவர மறந்துடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட குடும்பங்களில ஈஸியா சாத்தான் உள்ள நுழைஞ்சு, ஈஸியா அந்த குடும்பத்த உடைச்சு, ஆர்கியுமென்ட்ட கொண்டு வந்து, சண்டைய கொண்டு வந்து, பிரச்சனைகள கொண்டு வந்து நிறுத்தி, அந்த குடும்பத்துல சமாதானம் இல்லாம ஆக்கி, குடும்ப ஜெபத்த நிறுத்தி, சர்ச்சுக்கு போறத நிறுத்தி, இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும்போது, கண்டிப்பாக நம்போ தெளிவோடு, நம்போ ரொம்ப கண்டிப்பா ஒரு நம்மளுக்குள்ள தெரியணும். ஐய்யயோ! ஏதோ நடக்க போது. இந்த நேரத்துல நம்போ ஜாக்கிரதையா இருந்தணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஸோ இது தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னாக்கா, ஸ்ட்ரெங்தன் யுவர் மேரேஜ் லைஃப். உங்களுடைய திருமண வாழ்க்கைய நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணி, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்க ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி நீங்க சொல்லும்போது கண்டிப்பா அது ஆசீர்வாதமாக இருக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன். அ எங்களுக்கு 32 வருஷம் முடிய போது கல்யாணம் ஆகி, திருமணம் ஆகி 2 பேருமே இன்னைக்கு வரைக்கும் கைய புடிச்சு ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ரொம்ப, ரொம்ப முக்கியம். இத மறக்காதீங்க தயவு செய்து. ஃபேமிலிக்குள்ள இத மறக்காதீங்க. யாரெல்லாம் இத மறந்துட்டு இருக்கிறீங்களோ, ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு நீங்க போகும்போது, சாத்தான் அழகா வந்து உள்ள நுழைஞ்சு உங்க குடும்பத்தினுடைய அன்பையும், உங்க குடும்பத்துடைய சந்தோஷத்தையும், உங்க குடும்பத்தில இருக்கிற சமாதானத்தையும் உடைப்பான். சாத்தானுக்கு அதுதான் தேவை. நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவருக்கு எடுக்க இடம் கொடுங்க. குடும்ப சண்டைகள் வரும்போது, குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் வரும்போது, அ குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது, கணவன், மனைவி, பிள்ளைகள் உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது, தயவு செய்து 3வது ஆள உள்ள வைக்காதீங்க. யாரையும் கணவன், மனைவி, பிள்ளைகள். முக்கியமா கணவன், மனைவிக்குள்ள 3வது ஆள கொண்டு வந்து உள்ள வச்சீங்கன்னா, கண்டிப்பா குழப்பம் வரும். சண்டைகள் வரும்போது, ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்க கத்துக்கொள்ளுங்க. ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குடுக்க கத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியம். ஈகோவ நீங்க வச்சுட்டீங்கன்னா, ஈகோ வந்து எல்லாத்தையும் உடைக்கும். எல்லாத்தையும் உடைக்கும். எப்பவுமே நெனச்சுக்கங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்க பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். 10 பேர் பார்த்து உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கைய பார்த்து சொல்லணும். சூப்பரா வளர்த்துருக்கிறாங்க, நல்லா வளர்த்துருக்கிறாங்க. உங்க பிள்ளைகள கேளுங்க. குடும்ப ஜெபம் பண்றீங்களா உங்க வீட்ல? அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த 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 மெசேஜ நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. நைட்டு தூக்கம் வரல. வீட்டுக்குள்ள சண்டை போட்டனே. ஐயய்யோ! ஏன் இப்படி மாசம் டெய்லி சண்டை வருது எங்களுக்கு. அப்படின்னு ஒரு வேளை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கனாக்கா, கண்டிப்பா யோசிங்க. இதுல இருக்கிற காரியங்கள்லாம் நான் செய்றேனா? இதுல இருக்கிற காரியங்கள்ல நான் கடைப்பிடிக்கிறேனா? ஒழுங்கா வேதம் வாசிக்கிறேனா? ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறேனா? ஒரு வசனம் இருக்குது. அத நான் கண்டிப்பா காட்டிக் குடுக்கணும். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். நான் டெய்லி சொல்லி ஜெபிக்கிற வசனம் அது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள சத்ருவின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. நான் டெய்லி சொல்லி ஜெபம் பண்ணுவேன். வீட்டு மேல காட்டி ஜெபம் பண்ணுவேன். வான மண்டலங்களில் உள்ள சத்ருவின் சேனைகளை அடக்கி போடுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவேன் நானு. ஸோ நீங்க அப்படி ஜெபிக்கும்போது உங்களால ஜெயிக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை பெர்மனன்ட் கிடையாது. நான் நான் இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்குது. நெறைய காரியங்கள சாதிக்கிறதுக்காக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கே நம்ம உட்கார்ந்து சோர்ந்து போயிட்டோம்னாக்கா, இன்னைக்கே உட்கார்ந்து என்னடா குடும்பம் இப்படித்தானா? வேஸ்ட்டா போச்சே! ஐயோ! என் குடும்பத்தில சண்டை வருது. என் குடும்பத்தில பிரச்சனைகள் வருது. இப்படியே நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம்னாக்கா, ஒண்ணுமே பண்ண முடியாது. குடும்பத்தில இருக்கிற ஒருத்தரும் இன்னைக்கு தொடங்குங்க உங்க குடும்ப ஜெபத்த. இன்னைக்கு உங்க தனிப்பட்ட ஜெபத்த தொடங்குங்க. கணவன், மனைவி கைய பிடிச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. குடும்பமா சேர்ந்து கைய பிடிச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. வீட்ல இருக்கிற அத்தன சண்டைகளும் தோர்த்து போ. மத்தவங்க உங்கள பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே, ஆண்டவர கொண்டு வாங்க வீட்டுக்குள்ள. மற்றவங்க பார்த்து கேட்கட்டும். எப்படி இப்படி வாழ்றீங்க? எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொல்லட்டும். கர்த்தர் எல்லாத்தையும் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். விடாதீங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டவர்களின் பிரயாசம் விருதாவாகிடும். நம்ம என்னென்னமோ செய்யலாம். வாஸ்துலாம் வேஸ்ட்டு.
அதெல்லாம் போகாதீங்க. ஆண்டவரு ஆண்டவர் இயேசுசாமி தான் நமக்கு வாஸ்துவே. நமக்கு இயேசுவுடைய ரத்தம் தான் நம்மளுக்கு வாஸ்துவே. பைபிள் தான். பைபிள கத்தாழைய வைக்காதீங்க. கலர மாத்தாதீங்க. பைபிள வைங்க வீட்ல. சிலுவை இருக்குதா? வே க பைபிள் இருக்குதா? அது போதும். ஆண்டவரே, பிசாசுகள் நடுங்கி ஓடும். கண்டிப்பாக ஒரு நல்ல குடும்பத்த வாழுங்க. வேஸ்ட் ஆக்காதீங்க வாழ்க்கைய. சும்மா பேருக்கு திருமணம் பண்ணிக்கின்னு, எங்க வீட்ல சொன்னாங்க, போர் அடிக்குது, இதெல்லாம் வேண்டாம். நல்ல ஒரு திருமணமா பண்ணி, நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து காட்டுங்க. கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாரு. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எந்தெந்த குடும்பத்துல சண்டை நடக்குதோ, ஏசப்பா அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே இத. ஏசப்பா, அந்த குடும்பத்துக்குள்ள பேசுங்க. ஆண்டவரே, சண்டை போடுறத பெருசா யோசிக்கிறத விட, ஆண்டவரே, நாங்க இன்னும் ஜெபிக்கணும். நாங்க இன்னும் பைபிள வாசிக்கணும்னு சொல்லி அவங்க யோசிக்கட்டும் இயேசு சுவாமி. சண்டைய பெருசா யோசிக்காதபடி, ஜெபத்த பத்தி யோசிக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவரே, ஏசப்பா, நீர் வழி நடத்துங்க. உங்களால முடியும் ஆண்டவரே. வீட்டுக்குள்ள வேண்டாப்பா, மறந்து விட்டுற வேணாம். விடாதீங்க இயேசு சுவாமி. நீங்க போங்கப்பா. ஒரு ஒரு வீட்டுக்குள்ள நீ சேவை செய்யுங்கப்பா. ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எவ்வளோ சண்டை போடணும், எப்படி சண்டை போடணும்னு யோசிக்கிறத விட, எப்படி குடும்ப ஜெபம் பண்ணலாம்? எப்படி நம்ம தனிப்பட்டு ஜெபம் பண்ணலாம்? வீட்டுக்குள்ள எப்படி சமாதானத்த கொண்டு வரலாம்ன்னு மட்டும் யோசிங்க. ஏன்னா, கண்டிப்பா அது பிரயோஜனமா இருக்காது. இந்த ஜெபம் மட்டும் தான் நம்ம குடும்பத்த நல்லா நடத்த முடியும். இந்த இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா, மற்றவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. தேங்க் யூ சோ மச்.